ஹலோ காய்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸில் அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு சொன்னால், சரவணனுக்கு பெரிய ஒரு ட்விஸ்ட் ஒன்று கொடுத்துட்டாங்க. பழனி என்று சொல்லலாம். அதாவது பழனி ரொம்பவே சந்தோஷத்தில் தன்னுடைய அக்காவையும் அதே மாதிரி தன்னுடைய அம்மாவையும் பார்க்குறதுக்காக வராங்க. அவங்களுக்கு அவங்களுடைய அம்மாவில் எவ்வளோ பாசம் இருக்கோ அதே எவ்வளோ பாசம் அவங்களுடைய அக்காவிலையுமே இருக்குது. ஏனென்று சொன்னால் அவங்கள சின்ன வயசுலேருந்தே வளர்த்தவ தன்னுடைய அக்கா என்ற மாதிரி ரொம்பவே பாசமாக இருப்பாங்க. என்னதான் அவங்க ஏசினாலுமே அவங்களோட தான் அந்த வீட்டிலையும் இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இப்போ ஒரு சந்தோஷமான ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு வாரிசு கிடைக்க போகிற இந்த விஷயத்த சொல்கிறதுக்காக சுகன்ஜாவையும் கூட்டிட்டு அவங்க எங்கே போகிறாங்க என்று சொன்னால் பாண்டியனோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போகும்போது யாரையுமே காணலை. என்னம்மா அரசி, யாரையுமே காணலை, எங்கே போயிட்டாங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, எங்கேயுமே போகலை, இங்கே தான் இருப்பாங்களே என்ற மாதிரி சொல்லும்போது முதலாவதாக யார் வாரேன்னு சொன்னால் சரவணன் தான் வாராங்க. என்னப்பா, என்ன இங்கே தான் இருக்கிறியா, என்ன வேறு ஒருத்தரும் இல்லையா என்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன் எங்களோடையெல்லாம் பேச மாட்டீங்களோ, எல்லாரும் வந்தால் தான் பேசுவீங்களோ என்ற மாதிரி சரவணன் கேட்குறாங்க. இல்லைப்பா, சும்மா ஏதாவது பேச வந்தால் உன்னோட பேசலாம், ஒரு முக்கியமான விஷயம் பேச வரும்போது எல்லாரும் இருக்கும்போது பேசினா தானே அது நல்லா இருக்கும், நீயே சொல்லு பார்க்கலாம். ஒரு சில விஷயங்களை ஒரு சில பேர் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்களப்பா, அதை அவங்ககிட்ட சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னமாமா உங்களோட கதை ஒரு வித்தியாசமாக இருக்குது, என்ன சொல்லுங்கள், என்ன விஷயம்? இல்லைப்பா, எல்லாருமே வரட்டும் என்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களோட அம்மா, அவங்களோட அக்கா, அதே மாதிரி பாண்டியன், அதே மாதிரி கதிர் எல்லாருமே வராங்க. அந்த இடத்துல செந்திலும் அதே மாதிரி மீனாவும் இல்லை, மற்ற எல்லாருமே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க தனக்கு சந்தோஷமான நியூஸ் கிடைச்சிருக்கு என்றதை சொல்கிறாங்க. இது கேட்டோன்னே அவங்களோட அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தனக்கு எப்போவுமே இது ஒரு கனவாகவே இருந்தது, இது நனவாக போகுதுன்றதை நினச்சி ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது என்ற மாதிரி அவங்கள்ட அம்மா சொல்கிறாங்க. அதே மாதிரி கோமதியுமே சொல்கிறாங்க. பார்த்தியா, உனக்குண்டு ஒரு வாரிசு வரப்போது, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என்ற மாதிரி சொல்லும்போது சரவணனுக்கு அப்படியே முகமெல்லாம் மாறிட்டுது. ஏனென்று சொன்னால் அதே மாதிரி ஒரு சந்தோஷத்தில் தான் தானுமே இருக்கணும். ஆனால் மயிறு செய்த விஷயத்தால் தாம் இந்த சந்தோஷத்தை கொண்டாட முடியலை என்றுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த இடத்த விட்டே போயிடுறாங்க. என்னடாப்பா, வந்த உடனே என்ன விஷயம் சொல்லுங்கன்னு கேட்டதே சரவணன் தான். ஆனால் இப்போ சரவணனே காணலையே, எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்தாச்சு, சரவணா எங்கே போயிட்ட என்ற மாதிரி தேடுறாங்க. அப்படி தேடும்போது இவங்க வெளியில் போய் உட்காந்துருக்குறாங்க. என்ன இது, சரவணன் இப்படி முகத்தை மூடிக்கொண்டு இப்படி உட்காந்துருக்க மாட்டானே, என்னவா இருக்கும் என்ற மாதிரி சொல்லும்போதே இவங்களுக்கு முகம் கொடுத்தே பேசலை. இல்லைம்மாம்மா, ஒரு அவசரமாக வெளியில் போக இருந்தது, நான் ஃபோன் வந்தது, அதான் வெளியில் வந்தேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலே சரவணா, எப்போ பார்த்தாலும் உனக்கு ஃபோன் வந்துட்டே இருக்குது, நீயும் பேசிகிட்டே தான் இருக்கிற, ஆனால் யாரோடையுமே அதிகமாக நீ பேச மாட்டியேப்பா, நானுமே உன்னோட கூட இருந்து பார்த்துருக்குறேன், கடையில் இருக்கும்போதும் சரி வீட்டில் இருக்கும்போதும் சரி பெருசாக யாரோடுமே பேச மாட்டேன், யாராவது வந்தால் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு பதில் சொல்லிட்டு போகிறாளாச்சே நீ, அப்படி இருக்கும்போது என்னப்பா திடீரென்று எப்போ பார்த்தாலும் கோல் வருது, எப்போ பார்த்தாலும் தனியாகவே இருக்கிற என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது இல்லைம்மாம்மா, ஒரு முக்கியமான விஷயம் என்றுட்டு போகிறாங்க. இங்கே பாரு சரவணா, உன்னோட நடவடிக்கைகள் கொஞ்ச நாளாகவே சரியில்லை, அது எனக்கு மட்டும் இல்லை இந்த குடும்பத்துக்கே தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும். உனக்கு மற்றவங்க புத்தி சொல்லணுமென்ற அவசியம் இல்லை, நீயாவே புரிஞ்சு நடந்துக்கோ, அது உனக்கு நல்லது, இந்த குடும்பத்துக்கு நல்லது என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது சரவணன் கண்கலங்கி பார்க்குறாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன், மற்றவங்க தப்பு பண்ணதுக்கு என்ன இந்த மாதிரி சொல்கிறாங்களே என்ற மாதிரி பார்க்குறாங்க. இப்படி பார்க்கும்போது பழனி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு சில தப்பு மற்றவங்க பண்ணதுக்காக ஆயுள் முழுக்க அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கக்கூடாதப்பா, அது உன்னைத்தான் பாதிக்கும் அவங்கள விட, அதை ஜோசி என்றுட்டு அவங்க பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. போனதுக்கப்புறமா கோமதி ரொம்ப சந்தோஷத்தில் நின்றாலுமே சரவணனுக்கும் இப்படி ஒரு சந்தோஷம் தான் கிடைச்சிருக்குது, அதை தங்களால் கொண்டாட முடியலைன்ற வருத்தம் அவங்களோட மனசுக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை சரவணன் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அஞ்சலிக்கு சொல்கிறாங்க. இப்படி மாமாவுமே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க, வீட்டில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஆனால் என்னால் மட்டும் அதை சந்தோஷமாக எடுத்துக்கொள்ள முடியலை பார்த்தியா என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் என்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, அப்படி ஒரு சந்தோஷத்தை தானே
எனக்குமே கடவுள் தந்தார், அதை நான் அனுபவிக்க முடியலையே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது அஞ்சலி கேட்குறாங்க, நீங்கள் பேசுகிற விதத்தை பார்த்தா, பேசுகிற விஷயத்தை பார்த்தா நீங்கள் திரும்பவுமே வந்து மயிலோடு சேர்ந்து வாழுவீங்க போல இருக்குது. என்ன வந்து அப்படியே அம்போண்டு விட்டுடுவீங்களா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. சேச்சே அப்படியெல்லாம் இல்லை, நான் மயிலோட உள்ள கோவத்தில் தான் உன்னோட பேசிகிட்டு இருக்கேன். இல்லை இல்லை, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை அஞ்சலி, அப்படி எதுவுமே இல்லை, நீ இன்றைக்கு சாயந்தரம் கோயிலுக்கு வா, நாங்கள் பேசலாம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து இவங்களோட பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து கோமதியை பார்த்து பாண்டியன் கேட்குறாங்க, இங்கே பாரு கோமதி, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், உனக்கு வந்து அது எப்படி தோணுதோ எனக்கு தெரியலன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னங்க என்ன விஷயம் என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க கோமதி. கோமதி கேட்கும்போது சரவணன் பாண்டியன் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், சரவணன் இன்றைக்கு என்னை கடையில் வச்சு ஒரு சில விஷயங்கள் கேட்டான். எனக்கே அதிர்ச்சியாக இருந்தது. இவன் எல்லாம் இப்படி பேசுவானா ஆண்டு இன்றைக்கு தான் எனக்கு தெரிஞ்சுது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன விஷயம் சொன்னான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க கோமதி. இல்லை, அவன் வந்து கேட்குறாங்க, என்ன காரணம் கொண்டும் நீங்கள் வந்து மயிலோட இனி சேர்ந்து வாழ சொல்லி சொல்ல மாட்டீங்க தானே என்ற மாதிரி வந்து கேட்குறான். ஏன் அப்படி ஒரு எண்ணம் அவனுக்கு? எப்படி இவன் இப்படியெல்லாம் சொல்லலாம்? நிறைய கேஸெல்லாம் இருக்குது, அது முடிய அப்படி ஒரு முடிவுக்கு தானே நாங்கள் வரப்போகிறோம். எதுக்கு இவன் இந்த மாதிரியெல்லாம் கேட்டுட்ருக்குறான்? இது சரியா அவன் கேட்டது என்ற மாதிரி வந்து கோமதி சொல்கிறாங்க. இல்லை இல்லை, அப்படி இல்லை, நான் வந்து அன்றைக்கு கடையால் வரைக்கும்போது அவனுக்கு என்ன சொன்னேன்னு சொன்னால், நீ என்ன முடிவெடுத்தாலும் அப்பா சரியாக தான் இருக்கும், அதுக்கு நான் துணையாக இருப்பேன்னு சொன்னேன். அதை வச்சுட்டு அவன் இப்படி ஒரு முடிவெடுப்பேன்னு நான் நினைக்கல. நான் வந்து மயிலோட விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி தான் வந்து அவனுக்கு இதை சொல்லியிருந்தேன். ஆனால் என்னில் படியை போட்டுட்டு பாரு, அவன் நல்லவன் மாதிரி உட்காந்துருக்கிறான். இன்றைக்கு நீ கவனிச்சியா, பழனி வந்து தனக்கு சந்தோஷமான விஷயம் நடக்க போதுன்றதை சொன்னோன்னே சரவணன் அந்த இடத்துலே இல்லை. ஏன் அவன் அந்த இடத்த விட்டு போகணும்? ஏன் ஏதாவது தப்பு பண்ணானா? மற்றவங்க எல்லாரும் அதில் தானே நிற்கிறாங்க, மற்றவங்க எல்லாரும் சந்தோஷப்படுற விஷயம் இவருக்கு எதுக்கு கவலையாக இருக்குது? இல்லைப்பா, அவங்களுக்கு கவலையண்டு இல்லை, அவங்க வந்து சந்தோஷம்தான், தனக்கும் இப்படி ஒரு சந்தோஷம் கிடைச்சதே, அதை கொண்டாட முடியலையென்று நினச்சிருப்பான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. யார் தடுத்தது? யார் கொண்டாட வேணாம்னு சொன்னது? தாராளமாக கொண்டாடலாமே, அவர் அப்படி அடம் பிடிக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்களும் அதை தடுத்து வச்சுருக்குறோம். நாங்கள் சொன்னோமா மயிலோட நீ பேச வேணான்னு சொன்னோமா, நீயே போய் பேசிட்டு வந்துட்ட, அப்புறமா என்ன அவனுக்கு பேசுகிறதுக்கு என்ன ஆச்சு என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. நீ இதை பற்றி கண்டிப்பாக வந்து சரவணனோட பேசணும். சரவணன் ஏதோ நினைச்சிட்டு இருக்கிற நினைப்பை பார்த்தா அந்த அஞ்சலியை கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறான் போல இருக்குது. அது சரிப்பட்டு வராது, அதுக்கு ஒரு காலமும் நான் வந்து துணை நிற்க மாட்டேன். பாவம் மயில் ஏதோ போய் சொல்லிட்டா, அதுக்காக அந்த பொண்ணோட வாழ்க்கையை வந்து நாங்கள் வீணாக்கக்கூடாது. அவங்க பண்ணதே நாங்கள் திரும்ப பண்ணதாக போயிடும், அப்படி பண்ணக்கூடாது. நீ இதை பற்றி எப்படியாவது சரவணனோட பேசு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம், நான் கண்டிப்பாக பேசுவேன், இதை பற்றி நான் மயிலோடையே பேசிட்டு வந்துட்டேன், சரவணனோட பேசாட்டி எப்படி? அந்த வீட்டில் கூட உங்களோட பையன் யாரோட பொண்ணோட சுற்றிட்டு இருக்கிறான், நீங்கள் பாட்டுக்கு இங்கே வந்துருக்கிறீங்க நியாயம் கேட்குறக்கின்ற மாதிரி அவங்கள்ட அம்மா எவ்வளோ பேச்சு பேசினா தெரியுமா? அதை தொடர நாங்கள் இனிமேலும் விடக்கூடாது. இனிமேலும் அந்த பொண்ணோட அவன் பேசிகிட்டு இருக்கிற அவ்வளோ நல்லா இல்லை, அதை நானே கண்டிக்கிறேன். நீங்கள் சொல்லும்போது அவன் என்ன சொன்னான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதான் இப்போ சொன்னனே, இதை தான் அவன் சொல்லிகிட்டு இருக்கிறான். அவன்கிட்ட நினைப்பு என்னென்னு சொன்னால், திரும்ப வந்து மயிலுன்ற பேச்சு இழுக்கிறாங்களே, எங்கே மயிலை திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்களோ ஒன்று நினைக்கிறான். அவன் நினைச்சானோ நினைக்கலையோ, ஒரு நாளைக்கு அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வரத்தானே போகுது. அதுக்காக இப்படி இன்னொரு பொண்ணோட பேசிகிட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் சரியாக வராது, நீ சொல்லி வை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரிங்க, நான் சொல்கிறேன்ற மாதிரி வந்து கோமதி சொல்கிறாங்க. இங்கே வந்து முத்துவேல் வந்து ஒரு விஷயம் வந்து கேட்டிருந்தாங்க கதிர்கிட்ட. எங்கே பாரு, நான் சந்தோஷமாக இருக்கணுமெண்டு நீ நினைக்கிறியா? எனக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது ஒன்று நீ பண்ணணுமெண்டு நினைக்கிறியா என்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. ஆமாம், என்ன விஷயமாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் அதை பண்ணுறேன்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க கதிர். என்ன விஷயம்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், தன்னுடைய ஆத்தா தன்னுடைய வீட்டில் இருக்கணும், தன்னுடைய அம்மா வந்து அந்த வீட்டிலே தான் இருக்கணும், தனக்கு ஒரு விஷயம் நடந்தாலுமே என்று எனக்கு பயமாக இருக்குது, அதனால் அவங்க அந்த வீட்டில் இருக்கணும். அவங்க அந்த வீட்டை விட்டு போன நாள்லேருந்து எனக்கு மனசே சரியில்லை. திரும்ப தன்னுடைய அம்மா அந்த வீட்டுக்கு வார மாதிரி நீ பண்ணணும். அவங்கள்ட மனசு கோணக்கூடாது, ஆனால் நீ அந்த வீட்டுக்கு அவங்க வார மாதிரி பண்ணணுமன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணிட்டா போச்சு, இங்கே பாரு, நான் சொன்னதுன்றது யாருக்கும் தெரியக்கூடாதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் என்னோட பேசுகிற விஷயமே நான் யாருக்கும் சொல்கிறதில்ல, அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் தான் இதை சொன்னீங்கன்றதை யாருக்கு சொல்ல போகிறேன்னு சொல்லவே மாட்டேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கு யாரை வந்து பிடிக்கலான்னு பார்க்கும்போது சரியாக பழனி தான் வந்து மாட்டுப்பட்டுருக்குறாங்க. பழனியை கேட்குறாங்க,
கேட்குறாங்க, "ஏம்மாம்மா நான் ஒரு விஷயம் கேட்குறேன். இந்த மாதிரியான நேரத்தில உங்களுடைய அம்மா உங்களோட இருக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்காதா?" என்ற மாரி வந்து கேட்குறாங்க. "ஆமாப்பா, எனக்கு ரொம்பவே ஆசை. இந்த நேரத்தில ஆத்தா அந்த வீட்டில இல்லைன்றது எனக்கு ரொம்ப பெரிய கவலை தெரியுமா? ஆனா அத வெளியில காட்டாம நான் ஏதோ சந்தோஷமா இருக்கிற மாரி காட்டிட்டு இருக்கிறேன். உனக்கு தெரிஞ்சிட்டது போல இருக்கு. நீ கண்டுபிடிச்சிட்ட போல இருக்கு." என்ற மாரி வந்து சொல்றாங்க. "ஆமா மாமா, நான் அத கண்டுபிடிச்சுட்டேன். ஆத்தா அந்த இடத்துல இல்லையேன்ற கவலை உங்களுக்கு இருக்குன்றது எனக்கு நல்லாவே உங்களோட முகத்துல தெரியுது. அதுக்கு ஒரு விஷயம் பண்ணலாமா? அவங்க இந்த வீட்டை இருக்கிறத விட அந்த வீட்டை இருக்கிறது தான் உங்களுக்கும் பிடிக்கும். உங்களோட அண்ணன்மாருக்கும் பிடிக்கும். அப்படி இருக்கும்போது அவங்கள அந்த வீட்டுக்கே கூட்டிட்டு போய்ங்களேன்ற மாரி வந்து சொல்றாங்க. "என்னப்பா நீ இப்படி சொல்ற? நீ இப்படி சொல்றத பார்த்தா இங்க ஏதாவது பிரச்சனையா? அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்களா? ஏன் அப்படி சொல்ற?"ன்ற மாரி வந்து கேட்குறாங்க. "இல்ல என்னடத சொல்றேன்னு தெரியல" என்ற மாரி வந்து கதிர் வந்து யோசிக்கிறாங்க. உங்களோட அண்ணனுக்கு அதுதான் பிடிச்சிருக்குன்னு சொன்னா, அவங்க வந்து என்னத்துக்காக, எதுக்காக என்ற மாரி வந்து யோசிப்பாங்க. கதிரோட இவங்க ஏன் பேசினாங்கன்னு யோசிப்பாங்க. அதனால அத பற்றியெல்லாம் சொல்லக்கூடாது என்றுட்டு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, "இல்ல இந்த வீட்டில நிறைய பிரச்சனைகள் எல்லாம் நடக்கிறது தான். ஆனா அம்மாக்கும், அப்பாக்கும் எப்பவுமே பிரச்சனை வந்ததில்ல. அம்மாக்கு ஒண்ணுன்னு சொன்னா, அப்பா ஓடி போய் அவங்களுக்காக பேசுவாங்க. அதே மாரி அப்பாக்கு ஒண்ணுன்னு சொன்னா, அம்மா ஓடி வந்து இவங்களுக்காக பேசுவாங்க. இப்படித்தான் நாங்க பார்த்துருக்குறோம். ஆனா, இவங்க எப்ப வீட்டுக்கு வந்தாங்களோ, அதுக்கப்புறமா 2 பேருக்கு இடையில தான் எப்ப பார்த்தாலும் பிரச்சனை போய்க்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாம பெரிய பிரச்சனையே வந்தது. நீங்களே பார்த்தீங்க தானே! அப்படி ஒரு பிரச்சனைய திரும்ப நாங்க பார்க்க விரும்பல. திரும்ப நாங்க அத பார்க்க விரும்பக்கூடாதுன்னு சொன்னா, உங்களுடைய ஆத்தா உங்களோட வீட்ல தான் இருக்கணும். இங்க இருக்கக்கூடாது என்றத சொல்றாங்க. ஆமாப்பா, நான் கேட்கிறது சரி. அவங்க வருவாங்களா தெரியலையே! இல்ல, நீங்க கேட்டு பாருங்க. இதே ஒரு காரணமா வச்சு கேட்டு பாருங்கன்ற மாரி வந்து சொல்றாங்க. இவங்களுமே கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. "உன்னுடைய அண்ணன் வேற வீட்ட விட்டு அனுப்புவாங்க. நான் வரணுமா நீ கேட்ட உடனே? வரவே மாட்டேன். விருப்பம்ண்டா அவங்கள வர சொல்லு. அவங்க வந்து கேட்டா தான் நான் வருவேன்ன்ற மாரி வந்து சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது கதிருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னப்பா இவங்க போவாங்கன்னு பார்த்தா, இவங்க போகவே மாட்டாங்க போல இருக்கு. நான் தான் ஏதாவது பிரச்சனை குடுக்கணும் போல இருக்கு என்ற மாரி வந்து நெனைக்கிறாங்க. இனி இப்படி நினைச்சிட்டு அவங்களுக்கு பிரச்சனை குடுக்க போறாங்க. அவங்க ஏதாவது கேட்டா, "உங்களோட பையங்கள போய் கேட்க வேண்டியது தானே, எதுக்கு எங்கள்ட்ட கேட்டுட்ருக்கிறீங்க?" இந்த மாரி வந்து சொல்லும்போது, அவங்க மனவேதனையில திரும்பவுமே அந்த வீட்டுக்கு போறாங்களா? இல்லையா? அண்ட் அத காய்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே. தேங்க் யூ. பாய்.